அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. சென்னையில இருந்து நியூ டெல்லி வரைக்கும் 2000+ கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம். அதுவும் இந்தியாவுடைய பெருமை மிகு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உடைய 50வது பொன் ஆண்டு விழால மறக்க முடியாத ஒரு மாஸ் ஜர்னிக்கு என் கூட தயாராகிக்கோங்க. நான் உங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பர்த்டே பாயோடைய நேம் போர்டே சும்மா கலக்கலா இருக்கு. பாருங்க என்ன மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. கோச்சுக்குள்ள வந்தாச்சு. சட்டு புட்டுன்னு கோச் டூரை முடிச்சுட்டு நேரம் நம்ம செலிப்ரேஷனுக்கு போயிடலாம். தங்க மகனோட தங்கமான ஃபர்ஸ்ட் ஏசி கோச். இதுல நீங்க சென்னையில இருந்து நியூ டெல்லி வரைக்கும் போறதுக்கு 5375 ருபீஸ் ஃபேர் ஆகுது. செம்ம சூப்பரா இருக்கு கோச். இன்னைக்கு ட்ரெயின்ல சன் டிவி மோகன் கல்யாண மாலையில வருவார்ல, அந்த சாரை மீட் பண்ணியிருக்கேன். ஹாய் சார். பர்த்டே பாயோடைய செகண்ட் ஏசி கோச். இதுல நீங்க சென்னையில இருந்து நியூ டெல்லி வரைக்கும் போறதுக்கு 3190 ருபீஸ் ஃபேர் ஆகுது. கொஞ்சம் பிரைவசியா இருக்கணும்னா இது செகண்ட் ஏசி பெஸ்டா இருக்கும். நியூ டெல்லி வரைக்கும் கொஞ்சம் கம்மியான விலையில கம்ஃபர்டபுளா போகணும்னு நினைச்சீங்கன்னா தேர்ட் ஏசி பெஸ்டா இருக்கும். இதுல நீங்க சென்னையில இருந்து நியூ டெல்லி வரைக்கும் போறதுக்கு 2235 ருபீஸ் ஃபேர் ஆகுது. 7 ஆகஸ்ட் 1976 நம்ம ட்ரெயினை இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட் 7 ஆகஸ்ட் 2026. இன்னைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உடைய 50வது பிறந்த நாள், கோல்டன் ஜூப்ளி. ஸோ இன்னைக்கு சென்னையில இருந்து நியூ டெல்லி வரைக்கும் போறது எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. பிக் பாஸ் இன்னைக்கு பாக்குறதுக்கு எவ்வளோ ரயில் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், சும்மா கலக்குறாங்க இன்னைக்கு. பிக் பாஸ் இன்னைக்கு நியூ டெல்லி வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7 WAP7 தங்கம். சும்மா டெக்கரேஷன்லாம் வேற லெவலா இருக்கு வண்டிக்கு. பிக் பாஸ் உடைய செலிப்ரேஷனுக்கு நம்ம மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. பிக் பாஸோட செலிப்ரேஷன்ல நம்மளுடைய சிங்கக்குட்டி சங்கர் வந்திருக்காப்ல. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க. இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த 50 வருஷத்துல இவன் இன்னைக்கு இந்த ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் டிராவல் பண்றான். என்ன ஒரு வருத்தம்னா, நான் இன்னைக்கு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியலன்னு தான் வருத்தமா இருக்கு. ஸோ ஹாப்பியா போயிட்டோடா. ரொம்ப நன்றி. செலிப்ரேஷன்ல இன்னைக்கு நம்ம சேனலுடைய ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹாய். Happy birthday, one minute. Happy birthday to you. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உடைய கோல்டன் ஜூப்ளி கேக்கு நம்ம கைக்கு வந்திருக்கு ஸ்டார். பிக் பாஸோட அண்டு ஷோ கோச்சில் சென்னையிலேருந்து நியூ டெல்லி வரைக்கும் போகிறதுக்கு 555 ருபீஸ் ஃபேர் ஆகுது. இங்கே எப்போவுமே அப்படிதான் கூட்டமாக தான் இருக்கும். நாம டிராவல் பண்ண போகிற கோச் ஸ்லீப்பர் S5ல 15 நம்பர் சீட்டு சைடில் உயர் கிடச்சிருக்கு. இதில் சென்னையிலேருந்து நியூ டெல்லி வரைக்கும் போகிறதுக்கு 890 ருபீஸ் ஃபேர் ஆகுது. இந்த ரேட்டில் டெல்லி வரைக்கும் போகிறதுக்கு இது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்டார்ஸ், பிக் பாஸ் சென்னையிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாரன் மழை பொழிய போகுது. ரயில் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. பாய் 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 பாய். தமிழ்நாடு அதோடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. 10 மணிக்கு கரெக்டாக சேரன் கூட பேரலல் டிபார்ச்சர். அந்த பக்கம் சேரனை எடுத்திருக்காங்க.
அதுக்குள்ள இன்னொரு ஸ்பெஷல் டெலிவரி போட்டு உள்ள ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். சதாப்தி தலைவனுக்கு என்னதான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் இருந்தாலும் வெறும் 65 கிலோமீட்டர் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுறான். ஆனா இந்தியா ஃபுல்லா இந்த வண்டிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. செம மாசான வண்டி நம்ம வண்டி. எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ்பிரஸை திருவெற்றியூர்ல ஓவர்டேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிக் பாஸ் சென்னையிலேருந்து நியூ டெல்லி வரைக்கும் 2182 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. மொத்தம் 11 மேஜர் ஸ்டாப்பிங் இருக்கு. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை சென்னையிலேருந்து நைட்டு 10 PM எடுப்பாங்க. அங்கிருந்து 33.5 hours டிராவல் பண்ணி மார்னிங் 6:30 AM நியூ டெல்லி போய் சேருது. பர்த்டே பாய் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே 1:30 ரீச் பண்ணிட்டாரு. சும்மா பர்த்டே அன்னைக்கு பறக்கிறாருங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணும்போது நைட்ல நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா சென்னையை விட்டா நமக்கு அடுத்த நேரம் விஜயவாடா தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போய் தூங்க போறேன். காலையில விஜயவாடா வந்தோடனே எழுந்து காமிக்கிறேன். நம்ம ஜர்னியோடைய ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் VZA விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷன் சவுத்துக்கும் நார்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பீட் மாதிரி ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு 370+ ட்ரெயின்ஸை இந்த ஸ்டேஷனில் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு 20 minutes டிலேவாக தான் வந்து சேர்ந்துருக்கோம். போக கேட்சப் பண்ணுறாங்களா பார்க்கலாம். இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல நாம ஃப்ரண்ட்ல இருக்கோம். நமக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ் கோச் இருக்கு. இந்த ட்ரெயின்ல 4 ஜெனரல் கோச் இருக்கு, 5 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கு, 7 3rd AC கோச் இருக்கு, 2 2nd AC, 1 கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் AC, 1 பேண்ட்ரி கார் இருக்கு. தங்க மகனுடைய 50வது பொண்ணு ஆண்டு விழாலேயே பார்த்தீங்கன்னா ராயபுரம் ஷெட்டோடைய தங்கம் அப்படின்ற லோகோ தான் நம்மள ஹால் பண்ணிட்டு இருக்கு. வண்டி வந்த வேகத்துல பார்த்தீங்கன்னா எல்லா டெக்கரேஷனும் கலைஞ்சு போச்சு. வண்டி வந்த வேகத்துக்கு டெக்கரேஷன் எல்லாமே பிச்சுக்கிச்சு. நம்ம ஆளுங்க பாருங்க எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த லோகோவுடைய ஸ்பெஷலே இந்த ஷ்ரில் ஹார்ன் தான். இதுக்காக தான் இதை கேட்டு வாங்கியிருக்காங்க இன்னைக்கு. விஜயவாடாக்கு பிறகு போய் தூங்க வேண்டியதுதான். காலையில வாராங்கல் வந்த உடனே எழுந்து கண்டினியூ பண்றேன். அங்க இருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். வாராங்கல். அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். காலையில செம்ம ஃப்ரெஷ்ஷா தெலுங்கானாவுடைய 2வது மிகப்பெரிய சிட்டியான WL வாராங்கல் ரீச் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா டிஃபன் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில வண்டி நின்றுதுன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த வாராங்கலை ஏகஷிலா நகரம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இங்க ஒற்றைப்பாறை மலை ஒண்ணு இருக்கு. அதனால அந்த காலத்துல இந்த ஊருடைய பேரு பாத்தீங்கன்னா ஒரு கல்லு அப்படியே மாறி இது வாராங்கல்லா மாறி இருக்கு. Train number 12321 Dr. MGR Chennai Central, New Delhi, Tamil Nadu Superfast Express is ready to leave from platform number 2. நைட்டு விஜயவாடால இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வாராங்கல்லையும் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு விட்டுருக்கு. இப்ப சில்லுன்னு செம்ம சூப்பரா இருக்கு. இனி போற செக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இதே போலதான் இருக்கும். ஸோ சூப்பரா இன்னைக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம்.
காலையில் வாராங்கல்ல வாங்கின டிஃபனு 2 இட்லி 2 வடை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ஒரு ரேட்டிங் கொடுங்க பார்க்கலாம். இப்போ நாம டிராவல் பண்ணுற இந்த செக்ஷன் தான் இந்தியன் ரயில்வேஸோடைய கிராண்ட் ட்ரங்க் ரூட் செக்ஷன். இந்த காசிப்பேட்டில் இருந்து பல்லர்ஷா வரைக்கும் போட்ட லிங்கால தான் சென்னைக்கும் டெல்லிக்கும் டைரக்ட் லிங்கே கிடைச்சது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிக் பாஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆந்திர பிரதேஷ் எக்ஸ்பிரஸை ஓவர்டேக் அடிக்க போது வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆந்திர பிரதேஷ் எக்ஸ்பிரஸை ஓவர்டேக் அடிக்குது பெத்தப்பள்ளியில். இதோ நிற்கிறான் பாருங்க. விசாகப்பட்டினம் நியூ டெல்லி ஆந்திர பிரதேஷ் எக்ஸ்பிரஸ். போகிற வழியெல்லாம் நல்ல மழை பெஞ்சு சில்லுன்னு பச்சை பசேல்னு இருக்கு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யுது. ஸோ கிளைமேட் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது மழை பெஞ்சாலே ஸ்பெஷலு. அதுவும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோடைய 50வது பிறந்த நாள் அப்போ மான்சூனில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியில் மழை வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த vlogல மொத்தம் எத்தனை ட்ரெயின்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். பல்லர்ஷா, ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேட்வே ஆஃப் மகாராஷ்டிரா. பிபிக்யூ பல்லர்ஷா ரீச் பண்ணியிருக்கோம். 10 minutes பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரைட் ட்ரெயின்ஸும் ஏகப்பட்டது கிராஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஊரை சுற்றி ஏகப்பட்ட கோல் மைன்ஸ் இருக்கு. அதே போல் சென்னை டெல்லி செக்ஷனுடைய ரொம்ப ரொம்ப மெயினான ஸ்டேஷன் இந்த பல்லர்ஷா. ராயபுரத்தோடைய தங்கம் பகல்ல சும்மா தங்கம் மாதிரி ஜொலி ஜொலிக்குது டெக்கரேஷனோட. செம்மையா இருக்குல்ல. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்கு பல்லர்ஷால க்ரூ சேஞ்ச் இருக்கு. ஸோ லோகோ பைலட்ஸ் இங்கே சேஞ்ச் ஆவாங்க. நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல் ஹால்ட் இருக்கும், தண்ணி ஏற்றுவாங்க. ஏகப்பட்ட வேலை பல்லர்ஷால நடந்துகிட்டே இருக்கும் ஒரு ட்ரெயினுக்கும். திரும்பவும் பல்லர்ஷால இருந்து நாக்பூர் வரைக்கும் 200 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு அதிரடியான ரன்னுக்கு தயாராகிக்கோங்க.
வீக்லி ஸ்டாப்ஸ் வசதியாக போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் அண்ட் அண்டர்சர்வ் லிங்க் ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ அந்த பக்கம் இருந்து பேசஞ்சர் இந்த பக்கம் வந்து போகிறாங்க. அண்டர்சர்வ் கோச்சில் பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. ரஷ் ரொம்ப கம்மியாகி எல்லாரும் நிம்மதியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சீட்டும் பார்த்தீங்கன்னா வேகண்டாக தான் இருக்குது. நம்ம கோச்சிலே பார்த்தீங்கன்னா பல்லர் ஷாக் பிறகு கூட்டம் எதுவுமே இல்லை. நாக்பூர் வந்தால் தான் வண்டி கொஞ்சம் ஃபுல்லாகும் போல். இன்னைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல நாம டிராவல் பண்ற S5 கோச் மட்டும் பாத்தீங்கன்னா நான் ட்ராக் சைடு பக்கமா சீட் வந்துருச்சு எனக்கு. ஸோ காலையில வாராங்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த லோயர் பர்த் காலியாவே இருக்கு. ஸோ அதுல உட்காந்து தான் எல்லா கிராசிங்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பல்லர்ஷா நாக்பூர் செக்ஷன்லயே ஏகப்பட்ட கிராசிங் எதிர்க்க வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கேப்சர் பண்ண போறோம். எல்லாத்தையும் கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. தலைவன் இந்த செக்ஷன் ஃபுல்லா கோரத்தாண்ட ஆடிட்டு இருக்கான். சும்மா 130 இந்த செக்ஷனே சும்மா தெரிக்குது. அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான ரன்னு. சதர்ன் ரயில்வேஸ் மட்டும் இல்லை, எந்த ரயில்வேஸாக இருந்தாலும் அண்டர்சோனா மட்டும் இவ்வளோ கேவலமாக வச்சுருப்பாங்களான்னு தெரியல. இது டாய்லெட் ஆகுது, எவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு ரொம்ப பிஃபோராக போயிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் நவஜீவன் வரணும், அது வர்தால இருந்து வரணும், நம்ம சிவகரம் போகணும். ஸோ அது கிராஸ் ஆனால் தான் நம்மளை விடுவாங்க போல. ஆப்போசிட்ல நவஜீவன் மரன் பார்த்தா பூனே காசிபேட் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் வந்துருச்சு. பின்னாடியே தான் நவஜீவன் வருது. வாங்க இப்போ அவனை எடுக்கலாம். நம்ம தலைவர் இப்போதான் உள்ள வந்துகிட்டு இருக்கான். இவன் தான் நவஜீவன். சிவகரம் ஜங்ஷன் கர்வ்ல நம்ம வண்டி அழகா வளையுது. இப்ப பின்னாடியே காமிக்கிறேன், ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. ரயில் ஃபேன்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற ட்ரெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோடைய பேர் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ட்ரெயின். யாரெல்லாம் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்.
ஆப்போசிட்ல வர தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாக்பூர்லயே 30 மினிட்ஸ் டிலே ஆக்கிட்டாங்க. இப்பதான் ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருக்கு. செலிப்ரேஷன் ஏதாவது பண்ணிருக்காங்களா பார்க்கலாம். नागपुर जंक्शन ஸ்டார்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் டிலேவா த ஆரஞ்ச் சிட்டி நாக்பூர் என்ஜிபி ரீச் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துக்கு போற லைனும் இங்க இன்டர்செக்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜங்ஷன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்ரி கார்ல சாப்பாடு சரியில்லை. நாக்பூர்லயே ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தா இங்கேயும் பிளாட்ஃபார்ம்ல சரியில்லை. நாக்பூர்ல நம்ம ட்ரெயின்ல இருந்து நிறைய கூட்டம் கீழே இறங்குது. அதே போல இங்கதான் வண்டி ஃபுல்லா ஆகுது. இவ்வளவு நேரம் வண்டி கொஞ்சம் ஃப்ரீயா தான் வந்துச்சு. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வே. நம்ம ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. டெடிகேட்டடா 4 ரேக் இருக்கு. இந்த 4 ரேக்கையும் நம்ம பேசின் பிரிட்ஜில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல டெல்லியில இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து பாருங்க. ஒரு சின்ன செலிப்ரேஷன் கூட இல்ல. எதுவுமே இல்லாம வெறுமையா வந்திருக்கு வண்டி. நாக்பூருக்கு பிறகு நமக்கு இட்டார்சிடா ஸ்டாப்பிங் கொடுத்திருக்காங்க. இப்போ 300 கிலோமீட்டருக்கு திரும்பவும் ஒரு அதிரடியான ரன் இருக்கு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நிக்காத இடத்துக்கு யாராவது வழி சொல்லி அன்று சொல்ல ஏற்றி விட்டுட்டாங்கன்னா அவங்க கதை மொத்தமா முடிஞ்சுது. நாக்பூர்லயே சாப்பாடு எதுவுமே சரியில்லை. ஹல்திராம்ஸ்ல வாங்கலான்னு பார்த்தா ஒரே கூட்டம். ஸோ வாழைப்பழம் தான் இன்னைக்கு கிடைச்சது. இந்த செக்ஷன்ல நம்ம லோக்கோ பைலட் நம்ம தங்கத்துடைய ஷ்ரில்ல இருந்து கையே எடுக்காம வண்டியை ஹால் பண்ணிட்டு இருக்காரு. கேட்கறதுக்கே செம்ம த்ரில்லா இருக்கு. கேக்குதா? நம்ம ட்ரெயினோட பேண்ட்ரி கார்ல சேல்ஸ் பண்ற மீல்ஸ் பன்னீர் சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பன்னீரே இல்லை. 4 சப்பாத்தி ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு பேண்ட்ரி. வா, ஆப்போசிட்ல வர அந்த ட்ரெயினை பாருங்களேன். என்ன மாதிரி வளைஞ்சு வரான் தலைவன். வேற லெவலு. சூப்பர் சூப்பர்.
நாம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி சைட் லோயர் சீட் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான சீட்டு. எனக்கு கிடைச்ச மாதிரியே உங்களுக்கும் சைட் லோயர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோடைய கோல்டன் ஜூப்ளி, மான்சூனு, மழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog ரொம்ப ஸ்பெஷலாக மாறி போச்சு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது வெளியே. ஆம்லா ஜங்ஷன்ல மைசூர் தர்பாங்கா பாக்மதி எக்ஸ்பிரஸை ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நேம்டு எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸா. அதுக்கப்புறமா தான் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு லைனா எல்லா ஊருக்கும் அந்தந்த மாநில பெயர் கொண்ட எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு. பேட்டூர் தாண்டின பிறகு மரம்ஜீரி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும். அங்கேருந்து கோரா டோங்கரி வரைக்கும் தான் மெயினான காட் செக்ஷன் இருக்கு. அதில் தான் எல்லா டனல்ஸும் வரும். மணி என்னவோ 4:45 தான் ஆகுது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி ஆன மாதிரி இருக்கு. ஃபுல்லாக மேகம்தான். இந்தியன் ரயில்வேஸோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் செக்ஷன்னா நார்கர்ல இருந்து கோரா டோங்கரி போற இந்த செக்ஷன் தான். இந்த செக்ஷனை பத்தி யாருமே பெருசா பேசுறது கிடையாது. ஆனா எதிரியே பாத்தீங்கன்னா நிறைய டனல்ஸ், பிரிட்ஜஸ், வியூஸ் சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த செக்ஷன். ஒரு வழியா மழையெல்லாம் கம்மியாகி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம இட்டார்சி ஜங்ஷன் உள்ள போறோம். இட்டார்சியில தான் ஃபுட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். இட்டார்சி ஜங்ஷன். ஸ்டார்ஸ், வெல்கம் டு மத்திய பிரதேஷ். ரொம்ப ரொம்ப பிஸியான இட்டார்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். விஜயவாடா போலவே இதுவும் ரொம்ப பிஸியான ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு 420 ட்ரெயின்ஸ் இங்கே ஹேண்டில் பண்றாங்க. இப்போ இட்டார்சியில தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. உள்ள போய் காமிக்கிறேன். இட்டார்சியில சாப்பிட உருப்படியா இருக்கும்னா அது இந்த பிரெட் ஆம்லேட் மட்டும்தான். இதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. இங்க இட்டார்சி ஜங்ஷனுக்கு பிறகு நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா வரப்போறது எல்லாத்தையுமே சீக்கிரமா கவர் பண்ணிட்டு வேகமா டெல்லிக்கு போய் சேர்ந்துடலாம். நான் கூட நர்மதா ஆறு காமிக்க முடியாது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. ஸோ சூப்பரா எடுத்தாச்சு.
இது இட்டார்சி போபால் காட் செக்ஷனு. ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட போது ஒன்றுமே தெரியாது. ஃபுல்லாக மேகம் இங்கே. எவ்வளோ அழகு பாருங்க, டனல் வேற வந்துருச்சு. Stars, welcome to the capital of Madhya Pradesh and the city of lakes. BPL போபால் ரீச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் வரும்போது கரெக்டாக சாப்பாட்டுக்கு சிறந்த இடம் பார்த்தீங்கன்னா போபால் தான். போபாலில் கேட்டரிங் இருக்கு, இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வண்டி உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறங்கி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காமிக்கிற பாருங்க. போபால் வந்த உடனே நம்ம மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பசி வந்துருச்சு. எல்லாரும் பிரெட் ஆம்லேட் வாங்குறாங்க, போஹா எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு சாப்பாட்டுக்கு இது சிறந்த இடம். இந்த போபால 100 வருஷமா பேகம் ரூலர்ஸ், அதாவது விமன் ரூலர்ஸ் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுவே இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதே போல இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா படா தலாப் அப்படின்னு மிகப்பெரிய ஏரி இருக்கு. அதனாலதான் இதுக்கு த சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. காலையில நாம பெத்தப்பள்ளியில ஓவர்டேக் அடிச்ச ஆந்திர பிரதேஷ் எக்ஸ்பிரஸ் போபாலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மள ஹால் பண்ணிட்டு இருக்கிற தங்கம் லோகோ பாத்தீங்கன்னா ராயபுரம் லோகோ ஷெட்ல ஒரு வாரமா பெயிண்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்காகவே ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம சவுத்துல இருந்து நார்த்துக்கு எந்த லோகோ போனாலும் ஹோம் ஷெட்டுக்கு வரதுக்கு பாத்தீங்கன்னா பல மாசம் கூட ஆகும். அதனாலே பாத்தீங்கன்னா இது ஷ்ரில் ஹார்னோட சூப்பரா இருக்கும் தங்கம் லோகோ. ஸோ அதனால தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணி இந்த ஒகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. போபாலுக்கு பிறகு சாப்பிட்டு போய் தூங்க போறேன். செம்ம பசி எடுக்குது. காலையில ஜான்சி வந்த உடனே எழுந்து காமிக்கிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் VGLJ வீராங்கனா லட்சுமி பாய் ஜான்சி ஜங்ஷன் வந்து சேர்ந்திருக்கோம். ஜான்சியோடைய பீக் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். ஸோ 30 மினிட்ஸ் டிலே ஆக்கிட்டாங்க வண்டியை. இவ்வளோ சூப்பரான நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ரொம்ப மோசமானது பேண்ட்ரி கார் தான். சாப்பாடு அவ்வளோ மோசமா இருக்கு. 4 ரேக் இருக்கு. 4 ரேக்ல எந்த ரேக்ல தான் ஒழுங்கா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சாப்பாடு நல்லா இருந்தா கூட எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம். ஆனா வாங்குறதே படுமோசமா இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. வீராங்கனையிலிருந்து கிளம்பியாச்சு. இதோட போய் தூங்க வேண்டியதுதான். காலையில ஹசரத் நிசாமுதீன் வந்த உடனே எழுந்து கண்டினியூ பண்றேன். இடையில குவாலியர் அண்ட் ஆக்ரா கண்டோன்மெண்ட் எப்பவுமே ரெகுலரா பாக்குற ஸ்டேஷன் தான். அது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்றேன். அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். ஒரு 40 மினிட்ஸ் டிலே ஆக்கி NZM நிசாமுதீன் ரீச் பண்ணியாச்சு. நிறைய பேர் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. 70s 80s 90s 2Kன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கூட ஒரு மெமரி இருக்கும். நமக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் ஜூப்ளியில் ஒரு மறக்க முடியாத மெமரி கிடைச்சிருச்சு. நமக்கு சிக்னல் போட்டாச்சு, உடனே வண்டி எடுத்துருவாங்க. டெல்லிக்குள்ளே அடுத்து போக போகிறோம்.
ஃபைனலி நம்ம தங்கம் தமிழ்நாடு தங்க மகனை நியூ டெல்லிக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இன்னும் லோகோ அழகு மாறாம அப்படியே இருக்கு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உடைய கோல்டன் ஜூப்ளில சூப்பரா NDLS த கேபிட்டல் நியூ டெல்லி வந்து சேர்ந்தாச்சு. சென்னையில இருந்து நியூ டெல்லிக்கு வர போறீங்க அப்படின்னாலே நிறைய பேர் கேட்கறது அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வண்டி ஒரு மாசான வண்டி, டெல்லி வந்து சேர்றதுக்கு பெஸ்ட் வண்டி. இந்த vlogல எனக்கு நம்ம பிக் பாஸ் உடைய செலிப்ரேஷன் அண்ட் காட் செக்ஷனை கவர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த vlogல என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த vlog முடிவுக்கு வருது ஸ்டார்ஸ். இதே போல எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.